ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா, இது வந்து ஒரு சிறுதானிய ஒரு ரெசிபி. ஸோ இது வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் வந்து நிகழ் அண்ட் மகிழ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து சிறுதானிய பவுடர் நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லா சிறுதானியமும் சேர்த்து அரைச்சி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் தான் இது. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டு நான் ஒன்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்ஸ் வாங்கியிருந்தப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து என்னுடைய 2வது ப்ராடக்ட். இது மறுபடியும் செகண்டாக அதே தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே உங்களுக்கே கிளியராக தெரியும். இது வந்து 100 கிராம்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். சாரி, 250 கிராம்ஸ் நான் வாங்கியிருந்தேன் 100 ருபீஸ்க்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் எனக்கு நல்ல பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்போ செகண்டாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது வந்து போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கே இது கிளியராக உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம கூட யூஸ் பண்ணலாம், குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். ஸோ என்னுடைய பேபிக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஈவினிங் ஃபுட்டாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் நானும் இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி மாதிரி காய்ச்சி அப்படியே கூழ் மாதிரி காய்ச்சி அப்படி நம்ம குடிக்கலாம். ஸோ குழந்தைக்குன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபுட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என் பேபிக்கு தான் ஒரு ஃபுட் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து என்னுடைய 2 வயசு பையனுக்காக நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து அந்த சத்து மாவு மிக்ஸ் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா தாராளமாக வரும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த சிறுதானிய சத்து மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒயிட் சுகர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க வேணாம். ஸோ அதனால் வந்து நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அப்படியே கரைச்சி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் தான் நம்ம பாலில் பண்ணலாம். பட் பாலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பண்ணக்கூடாது. நல்ல தண்ணியில் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா குடிக்கலாம். ஸோ இது காலைல மார்னிங் ஒரு ஹெல்த் ட்ரிங்காக கூட நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இண்டக்ஷனில் ஸ்விட்சை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாருங்கள், இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். ஸோ அதனால தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் இது. ஏன்னா இது வந்து நல்லா இருக்குது, அதனால தான் சொன்னேன். ஸோ உங்கள் குழந்தைங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கொடுங்க. நார்மல் ஆஃபீஸ் போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் குடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக இது இருந்து ஹெவி ஒர்க் அவுட்டு. சொல்லப்போனால் இது வந்து மார்னிங் நம்ம ட்ரிங்காக கூட நம்ம இதை வந்து குடிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரௌன் சுகர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க பெரியவங்களுக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே ஓரம் ஃபுல்லாக கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா ஃபுல்லாக கெட்டியாயிரும். இப்போ நல்லா கரைஞ்சி நல்லா இதாகிடுச்சு. நீங்கள் கை விடாமல் கொஞ்சம் லேசாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. நான் இந்த வீடியோ வந்து சுத்தமாக எடிட்டே பண்ணல, அப்படியே தான் போட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் நல்லா கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நல்லா கூழ் மாதிரி நல்லா இது மாதிரி கிரேவி மாதிரி அது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். என் குழந்தைக்கு அப்படின்றனால பால் வந்து நான் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். பெரியவங்களுக்குனா பால் வந்து ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ குழந்தைங்களுக்குன்னா நம்ம பால் கொடுத்து தான் ஆகணும். ஸோ பால் இதில் சேர்த்துடலாம். பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இதாயிரும். இப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் வந்து நல்லா போடும். ஸோ அதனால தான் நான் இது வாங்கினதே, மெயின் ரீசனே அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பாலையும் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வந்துருச்சு நம்மளுக்கு.
குழந்தைங்களுக்கு செர்லாக்கு, நெஸ்டம் இந்த மாதிரி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இதை ஆற வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர், ஒரு காஃபி மேக்கர் வச்சு நான் ஃபுல்லாக அந்த இதை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அப்படி அப்படியே கெட்டி கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள், இல்லை நார்மல் ஸ்பூனை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் காஃபி பிளெண்டர் வச்சு சும்மா இப்படியே ஃபுல்லாக இது பண்ணி விடுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எதாவது வேணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுன்னு இல்லை, நிறைய சத்து மாவு, அப்புறம் இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்லாம் நிறையா வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான் இது. ஸோ அவங்களுடைய சேனலோடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்கள்ட்டே டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ ஃபைனலாக நான் வந்து இதில் வந்து கீ சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொடுக்குறதுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோஸ் கீழே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.